உங்க மக செஞ்ச காரியத்தை பாத்தீங்களா? என்ன இவ சொல்லி நான் உதைச்ச அதே அவளோட இதே ஊர்ல சுத்திட்டு இருக்கான். ஆமா, உதைக்க சொன்னேன். பழகினதுக்கு அப்புறம் நல்லவரும் தெரிஞ்சது. அதுல என்ன தப்பு? உங்களோட என்ன பேச்சு? மாமா, குமுதாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா இல்லையா? முடியாது. காரணம் எவனோட ஊர் சுற்ற நீயே சொல்ற. அப்படிப்பட்டவளை எப்படி எப்ப அவன் கட்டி இருக்கிறது? மாமா, இத பார் சந்துரு, உன் அழகுக்கும் கம்பீரத்துக்கும் குமுதா விட அழகான வசியான பெண்கள் கீழே நிற்பாங்க. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக இந்த ஊர் சுற்ற பண்ண கட்டிக்கணும்? அது எங்க அக்காவோட ஆசை. அவங்க ஆத்மா சாந்தி அடையணுங்கிறதுக்காக தான் குமுதாவை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறேன். நீ அண்ணியா இருந்தா உன் தள்ள கட்டிடுவேன். சொந்த வச்சு உனக்கு தகுந்த பெண்ணை தேர்ந்தெடுக்கிறேன்னா அக்காவோட ஆத்மா சாந்தி அடையாது. நல்ல எண்ணம் தான். ஆனா அவ எவனோ ஒருத்தனோட ஊர் சுத்திட்டு இருக்காளே, அதை பாத்துட்டு இருக்க போறீங்களா? கூட கூடாது. இப்ப நான் முடிவு கட்டிடுறேன். குமுதா வாய்ப்படி, நீ எந்த பையனை விரும்புறியோ அவரை நாளை கூட்டிட்டு வா. உனக்கு அவனை கல்யாணத்தை பேசி முடிச்சிடுறேன். சரிதானப்பா? காப்பி சாப்பிடுங்க மாப்பிள்ளை. அப்படியா? என்னடா உறவு கொண்டாடுன்னு பாக்குறீங்களா? பார்க்காமலே உங்க மாப்பிள்ளை ஏற்றுறது காரணம் ரெண்டு காரணம் தான் இருக்கு. சொல்லுங்க. ஒண்ணு, யாரையுமே விரும்பாத என் மக குமுதா உங்களை விரும்பினது. இன்னொன்னு, யாராலும் அடக்கப்படாத மச்சின்னு நீங்க அடைக்குது. தேங்க்யூ சார். ஐம் சாரி. தேங்க்யூ மாமா. என் மச்சினிட குமுதாவை காப்பாத்தி ஒரு நல்ல மாப்பிள்ளை ஒப்படைக்க மேல கவலைப்பட்டேன். நீங்க கிடைச்சிட்டீங்க. நான் இப்படி செஞ்சாலும் பரவாயில்லை. அப்பா, ஏன் அப்படி எல்லாம் பேசுறீங்க? உனக்கு தெரியாதம்மா, இப்பெல்லாம் எனக்கு அடிக்கடி நெஞ்சு மேல வருதம்மா. ஒரு நல்ல டாக்டர் பார்க்க வேண்டியதானே? இது நல்ல டாக்டர் நீங்க தான். நீங்க மட்டும் நிர்ணயமா இங்க வந்துட்டீங்கன்னா நான் இன்னும் 10 வருஷம் உயிரோட இருப்பேன். நான் எப்பவுமே தயார். குமுதாவோட அண்ணன் ஆர்மியில் இருக்கான். லெட்டர் போட்டிருக்கேன். ஒரு வாரத்துல வந்துருவான். வந்து கல்யாணத்தை முடிச்சுடலாம். சரிங்க, உங்க இஷ்டப்படியே செய்யுங்க. நான் புறப்படுறேன். நீங்க ஓகே. அடிக்கடி வாங்க. நான் போக மாட்டேன். போ. வாங்க. நோ. வர மாட்டீங்க? ஐயோ அப்பா 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 மேடம், டெலிகிராம். அப்பா, அப்பா, இங்க பாருங்க. அப்பா, என்னம்மா? அண்ணன், அண்ணனுக்கு என்னம்மா? இறந்து போயிட்டாரு. ஒரே நாள்ல அண்ணனையும் அப்பாவையும் இழந்துட்ட. உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. மனசை தேத்திக்கோ. ஹலோ மிஸ்டர் மனோகர், எங்க வந்தீங்க? குமுதாவை பார்க்க வந்தேன். குமுதா என்ன உங்க அத்தை மகளா இல்ல மாமா மகளா? அவளுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அவ என் மனைவி. எத்தனை பேர் சாட்சியோட யார் முன்னிலையில எதாவது உனக்கு தாரவாத்தான்? தன் மனசை சாட்சியா வச்சு அவங்க அப்பா தான் இவளை என்கிட்ட ஒப்படைச்சாரு. செத்தவனுக்கு அறிவில்லைன்னா இருக்கிறவனுக்கு அறிவில்லை நினைக்கிறியா? வெளியே போட நாயே. சந்துரு, வார்த்தைங்க வித்தியாசமா வருது, அப்புறம் நல்லா இருக்காது. எதிரா நல்லா இருக்காது? குமுது, வித் யுவர் பர்மிஷன்.
ஹலோ, குமுதா போலீஸுக்கு போன் செய்தார். சந்துரு கைது செய்யப்பட்டார். ஏற்கனவே அவன் செய்து வந்த பல குற்றங்களுக்காக சிறைக்கு அனுப்பப்பட்டான். என்ன சார் எல்லாரும் சோகமா இருக்கிறீங்க? அதுவன் குமுதா டாக்டர் டாக்டர் சார் உள்ள இருக்காங்க. நர்சல்லாமா, என்ன சார் உங்களுக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு, நீங்க ரொம்ப ஸ்பீடு சார். ஒண்ணும் கவலைப்படாதீங்க சார், முருகன் அருளால எல்லாம் நல்லபடியா நடக்கும். முருகா, நான் உன் பிறகு வைக்கிறேன்டா. சார், என்கிட்ட நீங்க சொல்லவே இல்லையே. குமுதாவே எனக்கு இப்பதான் சொன்னா, அதுக்கப்புறம் தான் டாக்டர் வரவழைச்சேன். இப்ப ஒண்ணும் கஷ்டம் இல்லையே. குமுதா கொஞ்சம் ஒலி கூட தாங்க மாட்டான். எல்லாரும் அப்படித்தான் சார். நர்சம்மா, என்னம்மா என்னாச்சு? எப்படி இருக்கு? வெளியில எடுத்தாச்சு. டோன்ட் வரி. ஆனா பொண்ணா அலியா? ஆலி அலியா? இந்த அருக்கு பாருங்க. என்ன சார் நெருஞ்சி முள்ளு? ஆமா, இந்த நெருஞ்சி முள்ளு தான் அம்மா கால்ல குத்தி இருக்குது. பெரிய டாக்டருக்கு போன் பண்ணாங்க. அவர் வர முடியல, ஆபரேஷன்ல இருக்காரு. நான் நர்ஸ் எல்லாம் வந்தோம். நாங்க வரட்டுங்களா? சார் இது எங்களுது. ஆமா, பத்திரமா வச்சுங்க. சரி. அட சை, இந்த முள்ளு குத்துறதுக்கு எவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம். வெறும் காலால தோட்டத்துல சுத்தாதே சுத்தாதே 1000 தடவை சொல்லிருக்கேன். கேட்டா தானே பத்தியா எவ்வளவு பெரிய முழு குத்துருக்கு. என்ன ஆகுது? என்ன ஆகுது? எடுத்து வெளியே போறது. நீங்க பண்ண கலாட்டாவுல அம்மாவுக்கு பிரசவ வேதனை, அலி பிறந்துருச்சு நினைச்சு பேரு கூட வச்சுட்டேன் சார். குண்டு குண்டு எப்படி இருக்கா இப்போ? ஒரு சின்ன குண்டூசியால நானே எடுத்துட்டேன். இதுக்கு போய் டாக்டர் எல்லாம் கூப்பிட்டு அமலுக்கு வெளிப்படுத்திட்டீங்களே. முள்ளு குத்துறது தான் அவனுக்கு தெரியும். என் மனசு எப்படி துடிச்சு போச்சு தெரியுமா? இதுக்கே இப்படி துடிச்சா ஆணி குத்தி இருந்துச்சுன்னா உயிரே போயிருக்கும். எங்கம்மா அது? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, லேசா கொமட்டல் அவ்வளவுதான். கும்பிட்டல கும்பிட்டு வாந்தியா மாறும், வாந்தி ஜென்மம் மாறும், ஜென்மையா மாறும். இப்படி விட்டுற கூடாது. ஐயோ, என் விஷயத்துல ஒண்ணு 100 கற்பனை பண்ணி பாக்குறதே உங்களுக்கு வாடிக்கையா போச்சு. வாங்க. டாக்டர் 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 டாக்டருக்கு போன் பண்ணி டாக்டர் போன் பண்றேன். டாக்டர் போன் பண்றேன். என்ன சும்மா இரு. கேளுங்க, சொல்லு. டாக்டர் வர என்ன வேண்டாம். விளையாடுற நீ? நான் சொல்றத கேளுங்களேன். இப்ப எதுக்கு டாக்டர் போன வைங்க? ஐயோ, இது இப்படியே விட்டா பெருசா வளர்ந்துடும். கடவுளே, பெருசா வளர்ந்தாதானே நல்லது. என்ன சொல்ற நீ? நமக்கு பிறக்க போற குழந்தைய பத்தி. ஐயோ ஐயோ, பெரியவங்களுக்கு தெரிஞ்ச என்ன ஆகுறது? என்னங்க இது? இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேனே. ஊர்ல எல்லாம் என்ன நல்ல பையன் நினைச்சிட்டு இருக்காங்க. என் மானமே போயிடுவேன். ஒண்ணு பண்ணலாம், பொட்டி படிக்க எடுத்துக்கிட்டு ஊரை விட்டே போயிடலாம். இங்க பாருங்க, நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு. இது முறையா பிறக்க போற குழந்தை மறந்துட்டீங்களா? நம்ம கல்யாணம் ஆச்சுன்னா ஐயோ, இங்க பாருங்க. என்ன சொன்ன நீ? என்ன கண்டாலே உங்களுக்கு அம்மா, இந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான் உங்களை எப்படிதான் சமாளிக்க போறேன்னு தெரியலையே. எதுக்குமா? சரி, நீங்க படுத்துக்கோ, நான் மெத்தல படுத்துக்கோ. இருங்க இருங்க இருங்க, நீங்க எதுக்கா வெளியில போய் படுத்துக்கணும்? அசுந்தம் போனது கேட்க உண்மையில பட்டுச்சுன்னா? இங்க வாங்க வாங்க. அசடா இருக்கீங்களே. நம்ம எப்போ போல பழகலாம் கொள்ளலாம். எத்தனை நாளைக்கு? உங்க வாரிசு வந்து நம்ம 2 பேருக்கு நடுவுல படுக்கிற வரைக்கும். போய் படுப்பா. 7 மாசத்துல ஒழுங்கா படுத்துக்கோ. குட் நைட். குட் நைட். கிளி கிளி கிளி. என்ன 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 என் குழந்தை விளையாடுவேன். ஆமா, பாஸ்கெட்பால் விளையாடுறேன், ஃபுட்பால் விளையாடுறேன், எல்லாம் ஐயோ, விளையாடுறேன். இது உங்க குழந்தை தான், விடுங்க. அப்படிவா வலிக்கு? நான் ஒரு கனவு கண்டேன் தெரியுமா? ஓமோ, ஓஹோ, என்ன கனவு? கனவு நான் வந்திருப்பேன். சொன்னால வந்து எவ்வளவு முத்தம் கொடுத்தேன். இதை தவிர வேற சிந்தனையே இல்ல.
இங்க பாருங்க, ராத்திரி என் கனவுல கொஞ்சம் கிட்ட வாங்க. ராத்திரி என் கனவுல ஒரு சாமியார் வந்து நம்ம 2 பேரையும் பார்த்து நீங்க நன்றி கெட்டவங்கன்னு சொல்லிட்டாரு. யாரும் எங்க கைங்க கனவுலங்க, கனவுல கனவு. நல்லபடியா குழந்தை பிறந்தா காஷ்மீர்ல இருக்கிற நாகதேவர் கோயிலுக்கு வந்து காணிக்க செலுத்தறதா வேண்டிட்டேன். என்ன பக்தி, என்ன பக்தியா? குமுது, நீ ஒண்ணு பண்ணு. அடுத்த தடவை ரெட்டை குழந்தை பிறக்கணும்னு இந்த கிருஷ்ணதேவரை வேண்டிக்கோ. போஸ் நல்லாதான் இருக்கு. போட்டோ எடு. எப்ப போறோம்? சரி போவோம். ஆனா ஒண்ணு, காஷ்மீர்ல ரொம்ப குளிரும். அங்க போயிட்டு என்ன குத்த சொல்லக்கூடாது. என்னுடைய முறப்பணி அபகரித்து என்னையும் 3 வருஷம் ஜெயிலுக்குள்ள அனுப்பிட்டான். அவன் இந்த உலகத்தை விட்டு விடுதலை ஆகிறதா? இன்னைக்கு நாகின் லேக்ல வாட்டர் சைக்கிள் போறான். அவன் அங்கேயே சமாதி கட்டுறேன். நீ அந்த வேலையை கவனிச்சுக்க, நான் குமுதாவை கவனிச்சுக்கிறேன். மணி பண்ணுமா? நான் ராத்திரி குளிர் ஒத்துக்கல போல இருக்கு. லைட்டா எரிஞ்சிட்டே இருக்கா. இப்பதான் தூங்குறா. நான் வரல. வெரி குட், ஃபண்டாஸ்டிக். நானும் ப்ரோகிராம் கேன்சல் பண்ணிடுறேன். பண்ணிட்டு எப்படியோ வெளியே குளிரா இருக்கு. 2 பேரும் கட்டுப்பிடிச்சு அப்படியே தூங்கலாம். ஐயோ, என்ன இது? எவ்வளவு முக்கியமான வேலை. புறப்படுங்க. எனக்குதான் முக்கியம், எனக்குதான் முக்கியம். புறப்படுங்க. வரேன். என்ன என்ன என்னாச்சு? என்ன சொல்லுங்க, என்ன? ஐயோ, இருமலா? போகும்போது அப்படியே டாக்டரை பார்த்துட்டு போங்க. டாக்டர், சோபா மட்டும் இரும்பல் வந்தா நீ பக்கத்துல உட்காந்து பாக்குற. எனக்கு இரும்பல் வந்தா டாக்டர் கிட்ட போடுமா? சோபா வந்தது இருந்து எனக்கு கவனிக்க மாட்டேங்கிற. சோபாவை கொண்டு வந்து என் தப்பு. நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன். இங்க பாருங்க, ஷோபாக்கு 3 வயசு. உங்களுக்கு? எனக்கு 2 வயசு தான். சரியா போச்சு. கல்யாணத்தன்னைக்கு இருந்த மாதிரியே இருந்தா எப்படி? நாளுக்கு நாள் நமக்கு வயசு ஏறிட்டு போகுது தெரியுமா? இந்த மாதிரி அழகான ஃபென்டாஸ்டிக் அண்டர்ஸ்டாண்டிங் வயசு இருந்தா நாளுக்கு நாள் வயசு குறைஞ்சிக்கிட்டே போகும். இப்படியே போயிட்டு இருந்தா நீங்க தொட்டில படுத்துக்க வேண்டியதா? அப்புறம் நான் உங்களை மடியில போட்டு தாலாட்டு பாட வேண்டியதுதான். யூ பியூட்டிஃபுல். அப்படி ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருந்தா இந்த உலகத்துல வேற ஒண்ணும் வேண்டாம், வேற ஒண்ணும் வேண்டாம். என்னங்க இது? நீங்க பெரிய பிசினஸ்மேன், இப்படி குழந்தை மாதிரி இருந்தா எப்படி? ஆமா, படலாம். பிசினஸ் மேன் அதிகம் அச்சீவ் பண்றதில்ல, சும்மா சொசைட்டிக்காக. as a man அவருடைய ரியல் அச்சீவ் என்ன தெரியுமா? அவருடைய பொண்டாட்டிய சுகமா நிம்மதியா சுகமா சந்தோஷமா வச்சுக்கணும், அவர் ரசிக்கணும். அதுதான் மனுஷனுடைய முதல் அச்சீவ்மெண்ட். நான் எங்கேயோ போக மாட்டேன், இங்கதான் தூங்க போறேன். இங்க பாருங்க, நீங்க வந்து ஹஸ்பண்டோட அச்சீவ்மெண்ட்ட சொன்னீங்க. ஒரு வைஃபோட அச்சீவ்மெண்ட் என்னன்னு சொல்லட்டுமா? நீங்க பெரிய மனுஷன் ஆகணும். இந்த உலகத்துல எல்லாரும் உங்களை பாராட்டணும். என்ன கேக்குறீங்களா? நான் தூங்கிட்டேன். கம் ஆன், நீங்க போனாதானே. எழுந்துருங்க. சரி, இது சொன்னபடி நான் கேட்டேன். बोर्ड चढ़ोगे क्या? जी, जल्दी तैयार करो।
சந்துரு, நீயா? ஆமா, இன்பமான இல்வாழ்க்கை இத்தனை நாளா என்ன மறக்க வச்சிருக்கில்ல. இப்பவாவது நீ திரும்பி வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். மனுஷனா நடந்துக்கோ. மனுஷனா தாண்டி இருந்தேன். என்ன 3 வருஷம் கூண்டுக்குள்ள சொல்லி மிருகமா மாத்திட்டீங்க. இப்ப அந்த மிருகத்துக்கு பயங்கர பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. உன் கற்பையும் புருஷனோட உயிரையும் கொடுத்தாதான் இந்த மிருகத்தோட பசி அடங்கும். சந்துரு, பிளீஸ், நான் சொல்றதை கேளு சந்துரு. நான் ஒரு குழந்தைக்கு தாய், அதுக்காக என்ன விட்டுடு. பிளீஸ் சந்துரு, பிளீஸ். சந்துரு, விடு சந்துரு. சந்துரு, பிளீஸ் சந்துரு, என்ன விடு சந்துரு. என்னமாச்சு? என்னாச்சு? சந்துரு, சந்துரு, சந்துரு என்னால களங்கப்படுத்தப்பட்டதா? இனிமே இந்த உலகத்துல இருக்க கூடாது. இது மன்னிச்சிடுங்க மனோ. விஷம் சாப்பிட்டுட்டு குமுதா, 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 நீ என்னை விட்டு பிரியக்கூடாது. நான் உன்னை பிரிய விடவும் மாட்டேன். இப்ப போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன். வேண்டாங்க, வேண்டாம். சாகுற இந்த கடைசி நேரத்துல உங்க மடியில உயிரை விடணும்னு ஆசைப்படுறேன். இல்ல, நம்மள பிரிக்க சக்தி அந்த சாவு கூட கிடையாது. மிச்சம் இருக்கிற விஷயத்தை சாப்பிட்டு நானும் கூட வந்துடுறேன். அப்படி எல்லாம்
சொல்லாதீங்க. உங்களோட கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் 100 வருஷம் வாழ்ந்த சுகத்தோட போறேன். நம்மளோட ஆழமான அன்புக்கு அழகான காணிக்கதான் சோபா. அவளுக்காகவாவது நீங்க வாழ்ந்தே தீரணும். மனு, என் மனைவி இறக்க காரணமாயிருந்தவனை நான் அழிச்சே தீரணும்னு வெறி பிடிச்சு தெரிஞ்சேன். சந்துவை தேடி எங்கெங்கயோ அலைஞ்சேன். ஒரு நாள் அவன் ரயில்ல ஏறதை பார்த்தேன். இன்ஸ்பெக்டர், இந்த பிஸ்டலை தான் சுட்டேன். இன்ஸ்பெக்டர், நான் கொலைகாரன் சொல்லிக்கிறதுக்கு அவமானப்படுறேன், பெருமைப்படுறேன். என் குமுதாவை இந்த உலகத்தை விட்டு அனுப்புறவனே நான் இந்த உலகத்தை விட்டு அனுப்புனேன். ஐ எம் ஹாப்பி. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. மனோகர், என்ன உங்களுக்கு தெரியாது? பிறந்து போன உங்க மனைவி குமுதாவோட கூட பிறந்தவன் நான். யுத்தத்துல நான் இறந்து போயிட்டுதா வந்த செய்தி தவறானது. யுத்தத்துல காலத்தான் இழந்தேன். என் குடும்பத்தை பார்க்க வந்தப்போ என் தாய் மாமன் சந்துரு நீங்க குமுதாவை கெடுத்துட்டதாகவும் அதனால அவனும் உங்க அப்பாவும் தற்கொலை பண்ணிக்கிட்டதாகவும் பொய்யான தகவலை சொன்னான். அதை கேட்டதும் உங்களை சுட்டு பசிக்கிடணும்னு பல தடவைகள் முயற்சி பண்ணேன். ஆனா என் தங்கையோட ஆத்மா உங்களுக்கு காவலா இருந்து உங்களை காப்பாத்திடுச்சு. மனோகர், என்ன மன்னிச்சிடுங்க மனோகர். இவன் நீங்க எங்கேயோ போக வேண்டாம். இது உங்க வீடு, இங்கேயே தங்கலாம். சீதா, இவங்களை பத்திரமா காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை. இந்த மன்றம் அவனை குற்றவாளி என்று தீர்மானித்தது. ஆயினும் அவன் குற்றம் செய்த சூழ்நிலையை கருதி அவனுக்கு குறைந்தபட்ச தண்டனையை விதித்தது. அவன் சிறையில் அடைக்கப்பட்டான். அங்கு அவனது நன்னடத்தையின் காரணமாக தண்டனை காலம் குறைக்கப்பட்டது. ஒரு நாள் அவன் விடுதலை அடைந்தான். சீதா, ஜெயில நான் எத்தனை நாட்கள் கழிச்சேன்னு இப்ப சோபா ராஜு உங்களை வளர்ச்சியை பார்த்து தான் புரிஞ்சுக்கிட்டேன். குமுதாவோட நான் வாழ்ந்த நாட்களை நினைச்சுக்கிட்டேன். ஜெயில நேரத்தை கழிச்சுட்டேன். நேரம் போனதே தெரியல. அந்த நினைவுகளோட அந்த கனவோட என் வாழ்க்கை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். சீதா, நீ எப்படி உன் வாழ்க்கை அமைச்சுக்க விரும்புற? ஒருவேளை நீ யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க விரும்புனா? ப்ளீஸ், நான் யாரோ ஒருத்தருக்கு மனைவியா வாழறத விட என்னைக்கோ உங்களை விட்டு பிரிஞ்சு போன மனைவிக்காக இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கீங்களே. உங்களை மாதிரி ஒரு உயர்ந்த மனிதருக்கு நான் வேலைக்காரியாவே இருந்துருங்க. உங்க மனைவி உங்களுக்கு கொடுத்துட்டு போன சோபாவுக்கும் எங்க அக்கா எனக்கு விட்டுட்டு போன ராஜுவுக்கும் நான் தாயா வாழ்ந்துட்டோன்னு என்னைக்கோ முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்கு உங்களோட அனுமதி எனக்கு கிடைக்கும் நான் நினைக்கிறேன்.
சார்